அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நாம் வரவிருக்கும் 2025 ஆண்டு ஜனவரி 1 365 நாட்களுக்கும் 365 தலைப்புகளின் கீழ் வேத வசனங்களை வாசித்து பகிர இருக்கிறோம். நீங்கள் இதை அனுதினமும் கேட்டு தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று நாள் 10. தலைப்பு ஆலோசனை. நீதிமொழிகள் 27:9. பரிமளத் தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். எரேமியா 17:19. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 3:5-7 வரை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 12:5 மற்றும் 15 வசனங்கள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 19:20. உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமென்.